மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா விஜய் வந்து இன்டர்வியூக்காக ஒரு கம்பெனிக்கு போகிறாரு. அதனால வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா காவேரி கிட்ட அவங்க அத்தைக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லிவிட்டு ஆட்டோ புக் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆட்டோவில் தான் வந்து விஜய் போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாரதாம்மா வந்து என்னடி தம்பி ஆட்டோலலாம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா எனக்காக அவர் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு காவேரி ஃபீல் பண்ணுறாங்க. ஆமாம் அவர் ரொம்ப நல்லவராக இருக்கார், அதை புரிஞ்சுக்காம நானே அவர் ரொம்ப கஷ்டப்படுத்தினேன்னு சொல்லிட்டு சாரதாம்மாவும் ஃபீல் பண்ணுறாங்க. விஜய் இன்டர்வியூக்கு போன இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் ஓவர் குவாலிஃபைடாக இருக்கீங்க, எங்கள் கம்பெனியை விட உங்கள் கம்பெனி பெரிய கம்பெனி, உங்களுக்கு ஏதாவது போஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு மேலே உள்ள போஸ்டிங் தான் கொடுக்கணும், அதனால் எனக்கு மன்னிச்சிடுங்க சார், இந்த கம்பெனியில் உங்களை எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்கிறாங்க. போகிற கம்பெனி எல்லாத்துலேயுமே ஓவர் குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டு விஜயை யாருமே சேர்த்துக்க மாட்றாங்க. இதனால் விஜய் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கங்கா வந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஃபோனில் வந்து ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி நான் சொந்தத்திலே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதனால் என் குழந்தைக்கு வந்து நிறைய குறையோட பிறந்துச்சு அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து டாக்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து கங்கா வந்து பார்க்குறாங்க. நான் என் சொந்த மாமாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அப்போ கங்கா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளும் அப்படி தானே கல்யாணம் பண்ணியிருக்கோம், சொந்தத்திலே நம்ம மாமாவை தானே கல்யாணம் பண்ணியிருக்கோம், அப்போ நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமான்னு சொல்லிட்டு கங்கா வந்து பயப்படுறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.